எனக்கு தனுஷ் சார் சூப்பர் ஸ்டார் மாதிரி. ஸோ நான் ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிறேன் அப்படின்னும் போது, அவரோட ஒன்னான் ஒன்னில் நான் நிற்கிறேன்னும் போது, அதை எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்கன்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 நாள் நான் தூங்கவே இல்லை. எப்போனா அந்த ஷூட் அந்த போர்ஷன் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் பண்ணும் போதும் நான் தூங்கல, ரிலீஸ் அப்பயும் அந்த 10 நாள் தூங்கல. பெரிய படத்துடைய ப்ரொமோஷன்ல வந்து சூப்பராக ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்களே, டான்ஸ் இருக்கா டான்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கா ஃபைட் இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி தான் சும்மா ஒரு காமெடியாக சொல்லணும்னா அதை தான் நாங்கள் சொன்னோம். டான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டான்ஸ் இல்லை, ஃபைட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபைட் இல்லை. இல்லையா நீங்க எல்லாமே இருக்குன்னு சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். ஒரு நல்ல படத்துல நம்ம ஒரு பார்ட்டா இருந்தா உலகம் ஃபுல்லா தெரியுன்ற ஒரு 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 பெரிய ஒரு எனக்கு ஒரு விஷயம் கிரியேட் ஆனது எனக்கு அந்த ஒரு டைம் தான். மியூசிக்கை பத்தி சொல்ல போனா ஃபாசில் அவர் வந்து தமன் சாரோட அசிஸ்டன்ட். ஸோ மோர் ஓவர் வந்து 400 ஃபிலிம்ஸ் ப்ளஸ்ல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராக ஒர்க் பண்ணியிருக்காரு, அசிஸ்டன்ட் மியூசிக் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ 2 சாங் கம்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சாங், ஒன்று வந்து சோக சாங், ஒன்று வந்து லவ் சாங். ஸோ 2மே அருமையாக வந்திருக்கு. ஹீரோ சார் நீங்க சொல்லுங்க, முன்னாடி வந்துட்டு நீங்க வந்து ஒரு விஜேவா இருந்தீங்க, அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணிருந்தீங்க, இப்போ வந்துட்டு யூ ஆர் தட் லைக் ஹீரோ அப்படின்ற கடைசியில உங்களுக்கு ஒரு ட்ரீம் எல்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பா, அது இப்ப நிறைவேறிடுச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த ஜேர்னி எப்படி இருந்தது? உங்களுடைய லேர்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு? அதை பத்தி எல்லாம் நீங்களே பேசிடுங்க. ஆக்சுவலி நம்ம வந்து நான் ஆங்கரா இருக்கும் போதுமே நான் வந்து சின்ன சேனல்ல பண்ணும் போது நான் ஒரு பெரிய சேனல் ரீச் ஆயிருப்பேன்ல, அப்போ எனக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு விஷயமே ஒரு பெரிய பயம். நம்மளை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒரு இவ்வளோ ஒரு இடத்துல நம்ம ஒரு பெரிய இடத்துல வேலை செய்யறோமேன்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேயே நான் ஒரு சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எப்படி நம்மளை நடிப்பு ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து நான் வந்து அதெல்லாம் அப்படியே பிரேக் பண்ணி ஒரு பெரிய எனக்கு தனுஷ் சார் சூப்பர் ஸ்டார் மாதிரி. ஸோ நான் ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிறேன் அப்படின்னும் போது, அவரோட ஒன்னான் ஒன்னில் நான் நிற்கிறேன்னும் போது, அதை எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்கன்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 நாள் நான் தூங்கவே இல்லை. எப்போனா அந்த ஷூட் அந்த போர்ஷன் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் பண்ணும் போதும் நான் தூங்கல, ரிலீஸ் அப்பயும் அந்த 10 நாள் தூங்கல. எனக்கு என்னன்னா அந்த ஷூட் பண்ணும்போது என்ன பயம்னா, அதை ஒழுங்கா பண்ணிடணும் ஒரே டேக்லன்ற ஒரு பயம். அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் அப்போ நம்ம பண்ண வேலை எடிட்லலாம் போகாம வெளியே வந்துருமான்ற ஒரு பயம். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல படத்துல நம்ம ஒரு பார்ட்டா இருந்தா உலகம் ஃபுல்லா தெரியுன்ற ஒரு 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 பெரிய ஒரு எனக்கு ஒரு விஷயம் கிரியேட் ஆனது எனக்கு அந்த ஒரு டைம் தான். ஸோ அந்த பயம் தாண்டி இதுக்கெல்லாம் லீடு இந்த கிளைமேக்ஸ் வருவாங்கல்ல, பீக்குன்னுவாங்கல்ல, அந்த பீக்கு தான் வந்து நீங்க சொல்ற அந்த ஹீரோன்றது. அது வந்து எப்படின்னா, நான் ஹீரோ கிடையாது, இந்த படத்துல கதை தான் ஹீரோ, கதையில இருக்கிற ஒரு மெயின் கேரக்டர் தான் நான், அப்படிதான் நான் டிஃபைன் பண்ணிப்பேன். ஸோ அதுல என்னன்னா இப்போ இருக்கிற என்ன பயம்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கே ரொம்ப பயந்தவன். கமல் சார் சொல்ற மாதிரி நின்னா பயம், நடந்தா பயம், உட்கார்ந்தா பயம்னா, பேசினா பயம், நின்னா உட்கார்ந்தா பயம் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல தான் இருக்கேன். எங்க இவன் வந்து நீங்க உள்ள அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, வெளியே நல்லா இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. உள்ள நான் லிட்டரலி அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு பயம், பதட்டம், டென்ஷன், ஒரு பெரிய ஒரு ஒரு தாக்கம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. என்னன்னா இதை எப்படி மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு ஒரு இடத்துல இருக்கேன். ஸோ பெரிய பயத்துல தான் இருக்கேன். எனக்கு இதுல என்ஜாய் பண்றதுக்கோ ஹாப்பியா இருக்கேன் ஹீரோ ஆயிட்டேன் அப்படின்ற சீனே இங்க கிடையாது. இன்னும் 10 படம் பண்ணாலுமே நான் ஹீரோவா எனக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்க ஆசைப்படவே மாட்டேன். அந்த 10 படமுமே கதையில இருக்க மெயின் கேரக்டரா பண்ணணும் தான் எனக்கு ஆசை. கதை ஹீரோவா தான் இருக்கணும். எப்படி இந்த படத்துல கதை ஹீரோ, கதை நல்லா இருந்ததுனால தான் அந்த எமோஷன் கன்வே ஆச்சு. ஸோ அதனால நான் கதைக்கு ஹீரோவா இருக்க தான் ஆசைப்படுறேன் ஒழிய நான் ஹீரோவாகணும்னு நான் ஆசைப்படலை. ஸோ ஐ ஹாவ் பயம் தான், நாட் ஹாப்பினஸ். அதுதான் வளர வளர ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதிகமாயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல இருக்கிற மியூசிக் பத்தி சொல்லுங்க. எத்தனை பாடல்கள் இருக்கு? டான்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கா, இல்ல எல்லாமே வந்து லவ் மூவி அப்படின்றதுனால ரொம்ப மெலோடியஸா அந்த மாதிரி இருக்கா? என்ன மாதிரி பாடல்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்? இல்ல பாட்டே இல்லையா? இல்ல அப்படிலாம் இல்ல. அதான் ஒரு பெரிய படத்துடைய ப்ரொமோஷன்ல வந்து சூப்பரா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்களே, டான்ஸ் இருக்கா டான்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கா ஃபைட் இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி தான் சும்மா ஒரு காமெடியா சொல்லணும்னா அதை தான் நாங்க சொன்னோம். டான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா டான்ஸ் இல்ல, ஃபைட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஃபைட் இல்லையா நீங்க எல்லாமே இருக்குன்னு சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். அது மாதிரிலாம் இல்ல. பட் ஆனா வந்து ஒரு கதை இருக்கான்னு கேட்டா அது கதை இருக்கு. படத்துல வந்து கண்டிப்பா ஒரு கதை இருக்கு. ஆடியன்ஸ் நம்பி ஒரு கதை நாங்க பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பா படம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குமே தெரியும். மியூசிக்கை பத்தி சொல்ல போனா ஃபாசில் அவர் வந்து தமன் சாரோட அசிஸ்டன்ட். ஸோ மோர் ஓவர் வந்து 400 ஃபிலிம்ஸ் ப்ளஸ்ல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராக ஒர்க் பண்ணியிருக்காரு, அசிஸ்டன்ட் மியூசிக் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய மியூசிக் டேரக்டர்ஸ் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு, சாம்சிஎஸ் டேரக்டர், ஷாண்ட்ரோன் சார்ட்ட எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து நாங்கள் தான் புதுசு எங்கள் டீமுக்கு. அவர் வந்து கொஞ்சம் சீனியர் தான். மாஸ் அணின்னு சொல்லி ஒரு மூவி பண்ணியிருக்காரு. ஸோ 2 சாங் கம்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சாங், ஒன்று வந்து சோக சாங், ஒன்று வந்து லவ் சாங். ஸோ 2மே அருமையாக வந்திருக்கு. என் வெற்றி செல்வன் அப்படின்றவர் வந்து சோக சாங் எழுதியிருக்காரு. என்னை விட்டு நீயும் போகாதடி அப்படின்னு சொல்லி, இதயம் உடஞ்சா வழி தாங்காதடி அப்படின்னு சொல்லி ஒரு சாங் எழுதியிருக்காரு. ஸோ அந்த என்ன சொல்றது, அந்த சுச்சுவேஷன் அந்த ஃபீலை புரிஞ்சுக்கிட்டு அவர் அருமையாக
வரிகள் தந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு சாங், செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு சாங். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 சாங், செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங். செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற சாங் சஸ்பென்ஸ். நீங்க 90s கிட்ஸா பாட்டு தானே? இல்ல நீங்க 90s கிட்ஸா இருந்துச்சுன்னா நீங்க வந்து தியேட்டர்ல அந்த ஃபீல் பண்ணுவீங்க. சோ அது சஸ்பென்ஸ். நீங்க செகண்ட் கண்டிப்பா ஃபீல் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு உங்களுக்கு சொல்றேன் கால் பண்ணுங்க. நான் ஏன் கண்டிப்பா. நான் எனக்குமே வந்துட்டு நல்ல கதை இருக்கிற படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் வந்துட்டு படம் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். நமக்கு என்டர்டைன்மெண்ட்னா வேற எதுவுமே கிடையாது. வெறும் மூவி பாக்குறது, இல்லைன்னா நம்ம பீச்சுக்கு போவோம், அவ்வளவுதான். சோ எனக்கும் நல்ல கதை இருக்கிற படம் வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்லுவேன். கண்டிப்பாக. சார், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா துணிவு ரீரிலீஸ் ஆயிருக்கு, கில்லி வந்து ரீரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அதுக்கு நடுவுல நம்ம விஜய் பப்புவோட படமும் இருக்கு. எப்படி சார் நீங்க தைரியமா ரிலீஸ் பண்றீங்க? எல்லாமே தளபதி ரசிகர்கள் கிட்ட அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் மேடம். தல படத்தையும் தளபதி படத்தையும் எப்படி தொடர்ந்து ஆதரிக்கிறாங்களோ அந்த 2 படங்களை பார்த்து முடிச்சுட்டு எங்களுடைய படம், எங்களுடைய மைடியர் டாலியும் வந்து தளபதி ரசிகர்கள் ஆதரிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட தான் அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்றோம்.